இந்த பொண்ணு இருக்க இடத்த சுற்றி ஏதோ வினோதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே இருக்க ட்ரெயின் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் எல்லாமே இடிஞ்சிக்கிட்டு வரும். அப்படியே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டை கழனிக்கிட்டே வரும். இந்த பொண்ணுக்கு இந்த இடத்த விட்டு தப்பிக்க வேற வழியே இருக்காது. அதனால ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு தாண்டி போகுவா. கடைசியாக வந்த பெட்டியை பார்த்தீங்கன்னா அதுவும் அதே இடத்துல இடிஞ்சு கீழே விழுந்துடும். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்த கம்பார்ட்மெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அது ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ரூம் மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த லேடி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்பவே பசியால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லேடி அவள் பக்கத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்குவாங்க. இந்த ரூமில் 5 பேத்துக்கு மேலே இருந்தால் நான் மயங்கி விழுந்துருவேன்னு சொல்லுவாங்க. அதுவே 5 பேத்துக்கு கீழே இருந்தால் இந்த ரூமை விட்டு வெளியே வர முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்படியே வெளியே வரதா இருந்தாலும் யாராச்சும் வழிகாட்டினா தான் வெளியே வர முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்குவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த பொண்ணுக்கு ட்ரெயின் மாதிரியே ஃபீல் ஆகாது, ஒரு ரூம் மாதிரியே தான் ஃபீல் ஆகும். அதே நேரம் இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி மேன் வந்துருக்குவாங்க. இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்குவோம். அந்த லேடி இந்த பொண்ணு போகிற வழியை பார்த்துருவாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த லேடி இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும். பொண்ணு வெளியே போனதுக்கப்புறம் அந்த டோரை லாக் பண்ணிடுவா. வெளியே பார்த்தா ரொம்பவே அழகாக இருக்கும். சுற்றி வெறும் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியில் இவ கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உடனே இந்த பெட்டியிலேருந்து வேற பெட்டிக்கு தாண்டி போயிடுவா. அந்த லேடியும் கடைசியாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவாங்க. வெளியே பார்க்கும்போது அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உடனே அந்த கடலில் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜாலியாக நீந்தி போய்கிட்டு இருக்கும். இதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பெட்டிக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பனிமலைக்கு அந்த ட்ரெயின் வேகமாக போய்கிட்டு இருக்கும். அதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது.